நீ வந்து வந்து போய அந்த அலைகளை போல. ஹலோ ஸ்வீட்ஸ், வெல்கம் டு தி எடிட்ஸ் 2.0. ஸோ நம்ம நேற்று ஒரு ஸ்பாட்டிஃபை எடிட்டிங் பார்த்தோம். ஸோ அதுலேயே இன்னொரு மாடல் எப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் பிசட் லிங்க்கும் எக்ஸ்எம்எல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மெட்டீரியல் லிங்க்குன்னு இருக்கும், போய் பாருங்கள். இல்லைன்னா டேரெக்டாகவே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபை ஆப்பு இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அந்த பிளேலிஸ்ட் வந்து இந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அது போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ மேலேருந்து கீழே வரலும். ஸோ உங்களுக்கு அதில் எந்த சாங் பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறத வந்து ப்ரீசெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதில் இருக்கிற லேயர்லாம் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஓன் இதில் போய்ட்டு மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிறது வந்து என்னோடது தான் வரும். ஸோ நீங்கள் இப்படியே ஆட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போய்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்களா அந்த இமேஜ் இருக்கும், இந்த ஸ்க்ரீன்ஷாட் இமேஜு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் போய்க்கோங்க. போயிட்டு அந்த நான் செலக்ட் பண்ணுங்கள் அந்த இமேஜை, அந்த நம்பர் மாதிரி இருந்ததில்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களா அது செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பண்ணின உடனே இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது, பேக்ரவுண்ட் இமேஜ் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம மறுபடியும் இன்னொரு இமேஜ் சேஞ்ச் பண்ணணும். எடிட் குரூப் போய்ட்டு குரூப் அண்ட் மாஸ்க் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் போய்ட்டு நம்ம வந்து அந்த இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இது எப்படி நம்ம எடிட் பண்ணுறது நான் வந்துட்டு போன வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து டைரக்ட் வீடியோ தான். நீங்கள் வந்து இந்த இமேஜஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இமேஜ் வந்து ஃபுல்லாமே சேஞ்ச் ஆகிடும், ரெண்டு இமேஜுமே. ஸோ இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் 1ல். ஸோ அந்த கீ ஃப்ரேம் தான் வந்துட்டு லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் தான் எண்டிங்கு, அந்த இதோட வீடியோவோட எண்டிங்கு. ஸோ அந்த கீ ஃப்ரேமோட ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த கீ ஃப்ரேம் முடிகிற வரல மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாங்கு ஆட் பண்ணிட்டு சாங் வர வரையிலும் நம்ம வந்து அந்த டைம் லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கீ ஃப்ரேம் இருக்கா, ஸோ அது வரலையும் வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ரிமைனிங் இருக்கிறத இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஆடியோ வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த சாங் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இதுக்கு மேட்சாக இருக்க சாங் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் 5 செகண்ட்ஸ் வரலும் எனக்கு அந்த வீடியோ வேணும், அந்த ஸ்டார்டிங் வீடியோ. அதனால் அந்த கீ ஃப்ரேம் ஸ்பீடோ மீட்டர் மாதிரி இருக்குல்ல, அதில் அந்த லாஸ்ட் வரல கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்பீடில் போயிட்டு மட்டும் போய் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கீ ஃப்ரேம் எல்லாம் ஆட் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட்டு நான் வந்து 2 இது மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு வந்து எடிட் டெக்ஸ்ட் போய் நீங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டு நான் போன வீடியோவில் இன்னொரு ஃபாண்ட் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து பின்னாடி வர்றது ஒரு லிரிக்கும் முன்னாடி வர்றது ஒரு லிரிக்கும் மாதிரி இதில் நான் எடிட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டுமே ஒரே லிரிக்காக இருக்கும். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் பின்னாடி ஒன்று இருக்கும் முன்னாடி ஒன்று இருக்கும். ஆனால் ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா 2 லிரிக்கும் ஒரே மாதிரி தான் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து அந்த ஃபாண்ட்டு மட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இதுக்குமே அப்படித்தான். உங்களுக்கு வந்து அந்த டைமிங் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அது வரல செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் அடுத்து இதை மூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணி அந்த ஸ்பீடு மாதிரி இருக்குது பாருங்கள், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வரலும் வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த கீ ஃப்ரேமோட. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். உங்களுக்கு முன்னாடி வேணால் அதுக்கு முன்னாடி இருக்க ஆப்ஷன்ஸ் வந்துடும்.
இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஃபாண்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈவன் பீட் மார்க் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் வந்து நான் வந்து பின்னாடி முன்னாடி ரெண்டும் ஒரே இது கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு தான் நான் மறுபடியும் தனித்தனியாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவே ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதே மாதிரி இப்போ இந்த 2 லேயர் இருக்கா, ஸோ இந்த 2 வீடியோவை அந்த 2ஐயும் நீங்கள் வந்துட்டு 2 லேயரையும் காப்பி பண்ணி இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி எது வேணுமோ இதை நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த 2ஐயும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் இருக்க பாருங்க, அதை காப்பி 2 லேயர்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் பேஸ்ட் 2 லேயர்ஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே மாதிரி டைமிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணுறனாலும் சரி, அந்த லிரிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறனாலும் சரி, இந்த மாதிரி ஸ்பீடோமீட்டரில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கீ ஃப்ரேம் உடையாது, அப்படியே வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ ரொம்ப ஈஸியான வீடியோ தான். நான் ப்ரீசெட் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்றேன். ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேர் போட்டுட்டாங்க, ஆனால் ஏன் நிறைய பேர் கேட்டங்காட்டி நான் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெளிவாக வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதனால உங்களுக்கு அதுவும் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா போய் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நீங்கள் ஆட் எஃபெக்டில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபாண்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் மொபைல்லாம் அலைட் மோஷன் மோட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி ஒர்க் ஆகலை, இன்ஸ்டால் ஆகலைன்னா உங்கள் மொபைல் சப்போர்ட் பண்ணலன்னு தான் அர்த்தம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வெர்ஷனில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.